மழைநீரில் மூழ்கி அழிந்த நெற்பயிர்களை விவசாயிகள் கையில் ஏந்தி ரூபாய் 40,000 நிவாரணம் வழங்க கோரி கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டம். கடந்த சில நாட்களாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக விவசாய பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் சாகுபடி செய்த பல லட்சம் ஏக்கர் விவசாய பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி அழுகிய நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு 40,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், வங்கி கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கையில் ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்களுடன் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையினால் பல லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி செய்து வயலில் தண்ணி சூழ்ந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நெல்லுலாம் அழுகி போச்சு. இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், அதேமாதிரி தஞ்சை மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதேமாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் தொடர்ந்து பெய்த மழையினால் தென்பெண்ணை ஆற்று உடச்சிக்கிட்டு கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதேமாரி திருச்சி மாவட்டத்தில் கூழையாறு உடச்சிக்கிட்டதுனால கூழையாற்றினுடைய தண்ணி லாவுடி தாலுக்காவில் திங்கால், பூவாளூர், மணக்கால், அதேமாரி காட்டூர், அந்தாண்ட கொன்னைக்குடி, நத்தமாங்குடி, திண்ணியம், செங்கரையூர் எல்லா பகுதியிலையும் இந்த மழை நீர் கழுத்தளவு தேங்கி விவசாயினால் பல லட்சம் ஏக்கர் நெல் சாகுபடி செய்த, சம்பா சாகுபடி செய்த விவசாய வயல்களில் தண்ணி தேங்கிதுன்னு வடிகால் வசதி கூட இல்லாமல் விவசாயிகள் பயிரிட்ட அனைத்து பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. வாழை கூட நிறைய இடத்துல லாவுடி பகுதியில் வாழையும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் தண்ணி தேங்கி நின்று இன்றைக்கி மக்காச்சோளம் அறுவடை பண்ணுற நேரத்தில் எல்லாமே முளைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால், விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்கினால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதுமாதிரி நாங்கள் வாங்கிய வங்கி கடன்களையும் நீங்கள் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அழுகி போன நெல் நாற்றை வச்சு நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். நீங்கள் ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்கணும். ஏதோ கண் துடைப்புக்காக ஏதாவது நிவாரணம் வழங்கினா வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது, சீரடைந்துவிடும் விவசாயியுடைய வாழ்வாதாரம். எனவே தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பது ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம் கோரிக்கை வைக்கிறது. எனது பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம்.